டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஹெக்ஸகன் பில்டிங் பற்றின பேசிக்கான விஷயங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஆர்கிடெக்சர் பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இன்ஜினியராக இருந்தாலும் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் பலதரப்பட்ட கல்ச்சர் சம்மந்தமான ஆர்கிடெக்சரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கட்டிடக்கலை தொடங்கின காலகட்டத்தில் அது குடிசை முதல் அரண்மனை வரைக்கும், ஏன் அதுக்கப்புறமும் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங் உலகத்தில் இருந்துகிட்ருக்கு. பல அரண்மனைகள் முதல் தாஜ்மஹால் மாதிரியான கட்டடங்கள் வடிவமைக்கப்பட்டது கட்டடக் கலைஞர்கள் மூலமாக தான். அவங்க இயற்கையான ஞானத்தினால் வழி நடத்தப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் திறமை படித்தவங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் கொத்தனார், ஆசாரி, தச்சர், கொல்லர், ஓவியர்னு பல முகம் கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. பல கோண வடிவங்களில் ஹெக்ஸகன் ஒரு தனித்துவமானது. இதில் சிங்கிள் ஹெக்ஸகன் மட்டும் இல்லாமல் குரூப் ஹெக்ஸகன்ஸும் பில்டிங் வடிவமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. இன்றைக்கு நம்ம டாப்பிக்கான சிம்பிள் ஆர்கிடெக்சர், அதாவது ஹெக்ஸகன் ஷேப்பில் பில்டிங் பற்றியே பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்க இந்த வீடை எடுத்துக்கும். இதை ஆட்டோகேடில் டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஆட்டோகேடுன்றதுனால ஹெக்ஸகன் ஈஸியாக நம்ம இது பண்ணிட்டோம். ஆட்டோகேட் தெரிஞ்சவங்களாம் இன்ஜினியர் ஆகிட முடியாது. அதே சமயத்தில் இன்ஜினியரிங் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். காலம் எங்கே கொடுத்தா எங்கள் லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒவ்வொரு எட்ஜுக்கும் ஒவ்வொரு காலம்னு வச்சு போட்டுக்கலாம். மொத்தம் 6 காலம் தான் வரும். அதுவும் சிம்பிளாக 3/4க்கு 1 அளவில் இருந்தால் போதுமானது. இந்த பில்டிங்கில் ரூஃப் ஃப்ளாட்டாகவும் போடலாம், ஸ்லோப்பாகவும் போடலாம். இதை 2 வே ஸ்லேபாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு 2 டைரெக்ஷன்லையும் 10 mm கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி மறுபாதியிலையும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு ஃப்ளாட் ஸ்லேபாக கேஷ் பண்ணலாம். இதில் ஸ்லோப்பை போட்டால் எலிவேஷன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே இதை நம்ம இப்போது பிளானில் பார்ப்போம். லே அவுட்னு எடுத்துக்கிட்டோம்னா டயகனல் ஷேப்பில் 6 பீம் கிராஸ் ஆகுது. இதில் எட்ஜ் சைடு எல்லா பக்கமும் நம்ம பீம் போட்டிருக்கணும். இதே கொஞ்சம் ஐசோமெட்ரிக் டைமென்ஷனில் பார்த்தோம்னா இந்த மாதிரி காலம் சப்போர்ட்ஸ் இருக்குது. பீம் இந்த டைரக்ஷனில் ரன் ஆகுது. இதில் ஸ்லாப் ஸ்லோப் ரூஃப் மாதிரி ஸ்லாப் வருது. இதில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கண்டினியூஸாக இப்படியே போடலாம். இதுக்குண்டான கேப் ஒரு 5 இன்ச்சு அல்லது 6 இன்ச்சு கேப் நீங்கள் வச்சுட்டு இதை மெயின் பாராகவே யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த டைரக்ஷனில் போட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஸ்லாப்பாக முடிஞ்சிடும். இது ஒரு வீட்டுக்கு உண்டானது. இதே இது நம்ம பெரிய ஹாலாவோ அல்லது ஒரு ஆடிட்டோரியமாவோ போடணும்னா அந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வீடை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹெக்ஸகன் ஆக்டகன் ஷேப்புக்கு நம்ம மாற்றிட்டோம். இதில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எந்த ரூமுமே அவங்களுக்கு வாஸ்துக்கெலாம் ஒத்து வராது. நீங்கள் ஷேப்பை மாற்றும் போது அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ ஜென்ரேட்டட் ஆர்கிடெக்சர்னு லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா ஸ்பேஸ் அண்ட் யூட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது. அதுலேயும் சில டிசைன்களில் பார்த்தோம்னா லைட் அண்ட் வென்டிலேஷன் பார்த்து ஸ்பேஸ் எஃபெக்டிவாக இருந்தால் நல்லது. டவுட்டோ கிளாரிஃபிகேஷனோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.